ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம புது விஷயம் என்ன நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார்மில் இருந்து எக் பேங்க் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ எக் பேங்க் எப்படி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போது வந்து நம்ம பார்ப்போமா? ஓகே, சி 24/24. ஸோ 24/7 நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஸோ ஃபார்ம்லேருந்து எக் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம எந்த நம்பர் வேணும், ஸோ இதில் வந்து நம்பர் இருக்கிறதுல நம்ம சேம் லைக் நம்ம வந்து எப்படி வெண்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி என்ன நம்பரோ அதை நம்ம வந்து அங்கே இங்கே மிஷின் இருக்குல்ல ஏடிஎம், ஸோ ஏடிஎம் மிஷின் மாதிரி, ஸோ இதில் நம்ம வந்து பே பண்ணி எக்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே எக்கோட ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். லைக் 12 எக்ஸ் வந்து 3.3 euro, அப்புறம் 6.50, அப்புறம் 12.50. ஸோ 60 எக்ஸ் வந்து 12.50. ஸோ 3.30 அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஐஎன்ஆரில் 330 rupees சொல்லலாம். ஸோ 12 எக்ஸ் வந்து 330 rupees. ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட வச்சுட்டா பிரச்சனையே இல்லை. மிஷின் வச்சுருவாங்க. இதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, பேரம் பேச தேவையில்லை, எடுத்து வைக்க தேவையில்லை, எதுவும் வேணாம். வர்றோம், இதில் லோட் பண்ணுறோம், போயிட்டே இருக்கோம். மிஷினில் வர்றாங்க, அவங்களுக்கு எது கேஷ் வேணும்னா கேஷ் கொடுத்து வாங்கிக்க போகிறாங்க, இல்லை கார்டு வேணும்னா கார்டு கொடுத்து என்ன எக் வேணுமோ வாங்கிக்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஓகே கைஸ், see you.